ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ஐஸ்வர்யா ரூமுக்கு வரதுக்கு முன்னாடியே சித்ராதேவி ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து டாக்டருக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. ஐஸ்வர்யோட சீமந்தத்தை அன்னைக்கு அம்மா எடுத்து கொடுத்த ஷர்ட்டோ வேஸ்ட்டையும் கட்டலாம் கண்டிப்பாக அம்மாவோட மனசு வருத்தப்படும். அதே மாதிரி தான் மகா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடணும் அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, அம்மா எடுத்து கொடுத்த ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக ஒரு சாரியை எடுத்து வச்சிடுறாரு. இந்த ஷர்ட் போட்டிருக்கீங்க, நான் எடுத்து கொடுத்த ஷர்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த ஷர்ட்டை நான் தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை, நீ வேற ஏதாவது சாரி இருந்தா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பீரோல இருந்து ஒவ்வொரு சாரியை எடுத்து மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு சாரி எடுத்து காட்ட, இந்த சாரி என்கிட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்ல இது கட்டு மேட்சிங்கா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, இதை கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கிற மாதிரி நடிக்க, அதுக்கப்புறம் சூர்யா வெளியில இருக்க தருணத்தில் அந்த சாரியை கட்டிட்டு வராங்க மகா. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சூர்யாவும். வந்த மகாவை ரொம்பவே பிரமிப்போட சூர்யா பார்க்க, அதுக்கப்புறம் சூர்யா பார்த்த மகா, ஏங்க உங்க போன்ல என்ன ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாவை வளைச்சு சூர்யா போட்டோ எடுக்கிறாரு. பிரபா உங்க அப்பா 2 பேரும் வீட்டுக்கு வரதை பார்த்து, கோடீஸ்வரி வர நேரமா இல்லையா உங்களுக்கு, இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களா, ஒரு அக்காவோட சீமந்தம் சீக்கிரமா வர மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரபா பார்த்து கேட்க, மகாவுக்கு சீமந்தம் கண்டிப்பா நான் முன்னாடி வந்திருப்பா, இவளுக்கு தான் என்னால சீக்கிரமா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச, நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றதை கேட்டு, வேற என்னமா எப்படி பேச சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. பக்கம் சித்ராதேவியை பார்த்து ராஜலட்சுமி, இந்த ஒரு வேலை பண்ண சொன்னேன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேலை மகா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல, உடனே மகா சொல்றாங்க நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி, நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அவங்கள பார்த்து கேட்க, நான் ஒன்றும் போய் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மகா அடிச்சு பேச, அதுக்கப்புறம் சூர்யா என்ன பண்றாங்க, மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. சீன்ல ஐஸ்வர்யோட ரூமுக்கு போன சித்ராதேவி என்ன பண்றாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து டாக்டருக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் பிரபா நிக்கிறத பார்த்தா ஒரு லேடி என்ன பண்றாங்க, பிரபா ஜென்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. இதனால எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா என்ன பண்றாங்க, பிரபா கூட்டிட்டு போய் சாரி கட்டி கீழே கூட்டிட்டு வர, விஜய் பார்த்து சிரிக்க எல்லாருமே பிரமிப்பா பாக்குறாங்க பிரபாவை. சமயத்துல அனாமிகா சாரி கட்டிட்டு வராங்க. சாரி கட்டினா அனாமிகா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்துக்காட்டா சொல்லவே, ரொம்பவே கோவப்பட்ட பிரபா என்ன பண்றாங்க, உடனே அந்த சாரி சேஞ்ச் பண்ணிட்டு ஏற்கனவே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்துடுறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா ரெடி ஆயிட்டு இருக்க தருணத்துல இந்த பக்கம் சித்ராதேவிக்கு ஃபோன் கால் வருது. ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா அவங்க கர்ப்பமா இல்ல அப்படின்ற நியூஸ் தெரிய வருது. அதனால ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம கௌதம் கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. கோவப்பட்ட கௌதம் உடனடியா போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லணும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு, நேரமாவது பொறு கௌதம், நம்ம சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அவளோட ஃப்ரெண்ட் மூலியமாவே அவ வாயிலே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி அந்த ஃப்ரெண்டை வர வைக்கிறாங்க. மாலை சுத்துறாங்க. அதே சமயத்துல சித்ராதேவி பண்ண சொல்றாங்க. சித்ராதேவி என்ன பண்றாங்க, சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரத்துல இவளோட கூட்ட வெளிவர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இருக்க தாம்பூலத்தை சித்ராதேவி கிட்ட கொடுக்க, உடனே விஜயோட அம்மா சொல்றாங்க, ரிட்டன் கிஃப்ட்லாம் எதுவும் கிடையாது உன்னோட மருமகளுக்கு அப்படின்னு கேட்க, கிஃப்டாவே கொடுத்துடலாம், ஐஸ்வர்யாவுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில அங்கிருந்து சொல்லி இறங்குறாங்க. ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டான அந்த நர்ஸ் ஃப்ரெண்டை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக, உண்மையை சொல்றியா இல்ல நானே எல்லார்கிட்டையும் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போன தேவி ஐஸ்வர்யோட வயித்துல இருந்து அந்த துணியை பிடிச்சி இழுக்க, எல்லாருமே என்ன பண்றாங்க, என்ன பண்றது தெரியாம ரொம்பவே அதிர்ச்சியா போய் நிக்கிறாங்க. இப்படி நம்ம எல்லாரையும் நடிச்சு ஏமாத்திருக்கான்னு பாத்தீங்களா, அன்னைக்கு என்ன கேள்வி எல்லாம் கேட்டீங்க, நம்ம எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துனீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா என் புள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, யார் கெட்டவ யார் ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி சித்ராதேவி கேள்வி கேட்க, ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசுறாங்க. விஷயத்துல இனிமேல் யாருமே தலையிடக்கூடாது, இப்பவே இந்த நிமிஷத்துல இருந்தே கௌதமோட வாழ்க்கை விட்டு வெளியில போகும், ஒரு ஏமாத்துக்காரி என்னோட குடும்பத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது, நம்ம என்ன பண்றது யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோடீஸ்வரி, இதே பொண்ணை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல ஐஸ்வர்யம் ரொம்பவே சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் மகா தான், கர்ப்பமா இருக்கிறத மறைக்க சொன்னது இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொய்யா தூக்கி மகா மேல போடுறாங்க. விஷயத்தை கேட்ட சூர்யா ஒரு பக்கம் பயங்கரமா கோபப்பட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் திட்டி மகாவுக்கு சப்போர்ட் பண்ண, இன்னொரு பக்கம் கோடீஸ்வரி ஐஸ்வர்யா திட்டி மகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்னடி உளற, என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் பேசுறேன், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், என்ன சொல்ற, ஏன் எம்மல பழைய தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்க, எங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் கர்ப்பமா இல்லன்ற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி உடனே அம்மா மேல சத்தியம் அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி போனிக்க, மகா என்ன பண்றாங்க, தலையில சத்தியத்தை பண்ணாம கை எடுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம புரியுதா இந்த மகாவுடைய சுயரூபம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவுதான் நியாயப்படுத்தினாலும் அது காதல வாங்குற நிலைமையில யாருமே அந்த இடத்துல இல்லாம இருக்காங்க. சாக்கா வச்சுக்கிட்ட சித்ராதேவி யாருக்கு தெரியும், கோடீஸ்வரிக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்கும் தெரியும் போது அவங்களுக்கு தெரியாமல இருக்கும், எல்லாம் கூட்டு கலவானிங்க, எல்லாம் ஏமாத்து குடும்பம் தானே, அம்மாவில இருந்து பொண்ணுல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே கோவப்பட்டு அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண சித்ராதேவி உடனே கோபப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மகாவை பார்த்தா மகா மேல ரொம்பவே கடும் கோபத்துல இருக்காரு சூர்யா. அப்புறமா மகா சூர்யா இவங்க 2 பேரோட வாழ்க்கையில விரிசல் ஏற்படுது. நடந்த இந்த பிரச்சனை எல்லாத்தையும் யோசிச்சு தாத்தா உடல்நிலை சரியில்லாம போயிட்டாரு. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற உண்மை பாட்டிக்கும் மத்தவங்களுக்கும் தெரிய வருது. தருணத்துல மகாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்றாங்க.